இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சங்கீதம் 115:13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு பயப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது நாம் கர்த்தர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, மரியாதை நிமித்தமாக அவருக்கு கீழ்ப்படிவதாகும். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கும் போது நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு பயந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் எவ்வாறு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தியானிப்போம். ஆதியாகமம் 22 வசனத்திலே ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவனே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் கூறினார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூறின வார்த்தையின்படியே ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான போதும் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இன்றும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று கலாத்தியர் 3:9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை குறித்து அபிமெலேக்கு ராஜா கூறும்போது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று கூறினார். பல போராட்டமான சூழ்நிலைகள் ஈசாக்கின் வாழ்க்கையிலும் வந்தது. பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். மறுபடியும் துறவுகளை தோண்டின போது கேராரூர் மேய்ப்பர்கள் இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணின போது ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். ஈசாக்கு மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தன்னை காத்து கொண்டபடியினால் கர்த்தர் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நம்மை காத்து கொள்வோம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களின் பாதையிலே நாங்கள் செல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.